ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 20. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸை பார்க்கலனா இப்போ போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண கேமரா மூலமாக யோசிச்சுடா கம்பெனியில் அந்த 8 பேர் மீட்டிங் பண்ணுறதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே எதை பற்றி பேசிட்டு இருப்பாங்கன்னா, வேர்ல்ட் செகண்ட் டிடெக்டிவ் அவங்க வச்சிருப்பாங்க. வேர்ல்ட் செகண்ட் டிடெக்டிவ் வேறு யாருமே இல்லை, இந்த கான்மேன் மேன் தான். எல்லோட பிளான் தான் அது. இந்த கான்மேனை வந்து வேர்ல்டு செகண்ட் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்த்திருக்காரு. இங்கே இருக்கவங்க நம்ம கீரை வச்சு நம்மளுடைய எல்லா ஆப்போனன்ஸுமே கொண்டுடலாம், நமக்கு போட்டியை எந்த கம்பெனியுமே வராது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு சீஃப் என்ன சொல்லுவாங்க, நமக்கு தான் போதுமான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுல, அவங்கள ஒருத்தர் தான் கீரான்னு நமக்கு தெரியும், வீடியோ ஃபுட்டேஜ் வித் வாய்ஸ் ரெக்கார்டட் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, நம்ம இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சீஃப் சொல்லுவார். அதுக்கு ஏல் என்ன சொல்லுவார்னா, நம்மளால அப்பெல்லாம் பண்ண முடியாது, அவங்க 8 பேத்துல யார் வேணா கீரா இருக்கலாம், அவங்க 8 பேர்த்து நம்ம அரெஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்க ஒருத்தரால அங்கே இருக்க 7 பேத்துக்குமே ஆபத்து உண்டாகும், அதே மாதிரி கீராவால் நமக்குமே ஆபத்து உண்டாகும், நம்ம ஒரிஜினல் ஒன்று கீராவை தான் நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் ஹீரோ லைட்டுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அங்கே இருக்கிறதுல யார் கீராவா இருக்கிறது கம்மியான வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க 8 பேருமே பார்த்தா அதில் முடி நிறைய வச்சிருக்கவங்க தான் கீராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு எல் சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணுவார். அவருமே அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுவார். நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, நான் தான், நீங்கள் 8 பேருமே எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, யாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், கீராவை பற்றி தானே, உங்கள் 8 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணுறதா என் பிளான், பட் நீ உன்னையே காப்பாற்றிக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணி கீராவோட கொலையெல்லாம் ஒரு மாதத்துக்கு தள்ளி போட சொல்லு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கீரா யாருன்னு உனக்கு தெரிஞ்சோன்னுமே நீ எங்ககிட்ட சொல்லணும், இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்குறவருக்கு பயம், நான் மட்டும் இப்படி பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீரா கண்டிப்பாக எனக்கு போட்டு சொல்லிடுவோம், நான் மட்டும் இப்படி பண்ணலாம் எல்லோட டீம் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுவோம், நான் இப்போ என்ன பண்ணுறது, யாருக்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஃபோன் கால் வச்சிருவார். ஃபோன் காலை வச்சு அவர் அந்த மீதி இருக்க அந்த 7 மெம்பர்ஸ் டீம், நம்ம அந்த டிடெக்டிவ்க்கு ஒரு மாதம் டைம் தரலாம், எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அது வரைக்கும் நம்ம யாரையுமே போட்டு தர வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அங்கே இருக்க எல்லாருமே அதை ஏற்றுக்கோ செஞ்சிருவாங்க. டெலிவிஷன் மூலமாக பார்த்த டாஸ்க் ஃபோர்ஸஸ் இந்த எல்லாத்துக்குமே ஹாப்பி தான், ஏன்னா கீராவால் இன்னும் ஒரு மாதத்துக்கு எந்த கொலையுமே நடக்காது, இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத இனிமேல் தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு எல் சொல்லுவார். எல் ஹீரோ பார்த்து, நான் மட்டும் செத்துட்டேன், இனிமேல் நீ எல்லாரு உனக்கு எல்லா இருக்கிறதுல சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆக்சுவலாக ஹீரோ வச்சிருக்க செக் பாயிண்ட் மாதிரி ஹீரோ மட்டும் நான் எல்லா இருக்கிறதுல சந்தோஷம், நான் எல்லாம் இருப்பேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. ஹீரோ தான் கீராவா இருப்பார் அப்படின்னு சொல்லி எல் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாரு. பிகாஸ் ஹீரோ வந்து எல்லாவும் இருக்கணும், கீராவும் இருக்கணும், எல்லாமே ஹீரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச ஹீரோ எல்லாம் பார்த்து, நான் ஒன்றும் கீரானா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோ எல்லாம் திருப்பி என் கண்ணை பாரு, என் கண்ணை பார்த்து நீ சொல்லு, நான் தான் கீராவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எல் ஹீரோட கண்ணை பார்த்து, நான் உன் கண்ணை பார்த்தே சொல்கிறேன், நீ தான் கீரா அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால ஹீரோ கோமா எல்லாம் அடிக்க போவார். எல்லாமே ஹீரோ பிடிச்சி அடிப்பார், 2 பேரும் மாற்றி அடிச்சுக்குவாங்க. மான்ஸ்டரா போன ரவுண்டு டை, இந்த ரவுண்டு யாருமே அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். தலைவனை பார்த்தா சமாதானப்படுத்துற மாதிரி தரும். 2 பேருமே ஒரு வழி அமைதி ஏறுவாங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மீசா வேணும் அப்படின்னு சொல்லி மீசாவை தேடி போவார். கையில் விலங்கு போட்டதுனால ஹீரோமே எல் கூட தான் போவார். மீசாவுக்கு ஒரு ரூம் தந்திருப்பாங்க. மீசா அந்த ரூம்ல உட்காந்து காமிக் புக் படிச்சுட்டு இருப்பாங்க. எல் மீசாவுக்கு ரொம்ப க்ளோஸ்ல போய், உனக்கு கீராவை பிடிக்குமா லைட்டை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின்மே, நான் லைட்டை லவ் பண்றேன், பட் கீராவை வர்ஷிப் பண்றேன், அதாவது வழிபடுறேன், 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லு அப்படின்னு எல் கேட்பாரு. ஹீரோயினுமே எனக்கு லைட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப எல், நீ லைட்டுக்காக கீராவை பிடிக்கணும், ஐ மீன் நீ கீரா இருக்க பில்டிங்க்கு ஒரு கமர்ஷியலுக்காக போகணும், அங்கே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி போய் நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின்மே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ, நான் அவங்க யாருமே உனக்கு கம்பல்லாம் பண்ண மாட்டோம், உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின், இல்லை நான் பண்றேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட என் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல், ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்றதெல்லாம் மட்டும்தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுவாங்க. லைட் என்ன சொல்லுவாருன்னா, மீசா கீரோட இடத்துக்கு போகிறது நல்லது இல்லை, மீசாவுக்கு ஏதாவது ஆயிரம் அப்படின்னு சொல்லுவார். பட் எல் என்ன சொல்லுவார், இல்லை மீசாவுக்குள்ள ஏதாவது ஆகாது, அப்படி ஏதாவது மீசா காய்ச்சா கூட நம்ம எல்லாருமே செத்தரலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மீசா எல்லாம் பார்த்து, அப்படின்னா நம்மள இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு எல்லாமே ஆமா நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட மீசால, எஸ் நாமளா இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு நான் போய் சாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு மீசா சொல்லுவா. இதை வெளியிலேருந்து பார்க்குற ஐசாவா, மார்ச்சுடா, சீஃப்லாம் நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படின்னு பேசுறாங்க. அப்படியே இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், ஹீரோக்குமே தான் தான் கீரா அப்படின்னு தெரியாது, ஹீரோயினுக்குமே தான் தான் செகண்ட் கீரா அப்படிங்கிறதும் தெரியாது. பட் இவங்களாம் தேடி கீராவை தேடிட்டு இருப்பாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் கீராவா இருக்கணும், ஏன் இவர் செகண்ட் கீராவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் மேலே எல்லா பழியும் போட்டுருவாங்க. ஸோ இப்போ ஹீரோவும் ஃப்ரீ, ஹீரோயினும் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதையை முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹீரோ மட்டும் டெத் நோட் தொட்டாருன்னா அவர் இழந்த எல்லா ஞாபகமும் மறுபடியும் அவருக்கு ஞாபகம் வந்துடும். அப்படி மட்டும் ஞாபகம் வந்துச்சுன்னா ஹீரோ மறுபடியும் ஒரு டிக்டேஷன் ஆரம்பிப்பார். டெத் நோட்டோட கதை எப்படி வேணா போகலாம். ஸோ நீங்களாம் மிஸ் பண்ணாமல் இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. அடுத்து ஹீரோவும் எல்லாம் எப்படி கீராவை கண்டுபிடிக்க போறாங்க, ஹீரோயினி யோசிச்சுடா கம்பெனியில் இன்ஃபில்ட்ரேட் பண்ண போறாங்க, இதனால ஹீரோனோட உயிருக்கே ஆபத்து இருக்கும், அப்படி அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடம் வெளியே பெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.